டேய் கபாலீஸ்வரா, டேய் என்ன இவ்வளவு அர்ஜென்ட்டா போறான்? டேய் கபாலீஸ்வரா, அப்பா கூப்பிடல, இங்க வா. என்னப்பா என்ன சொல்லு. எங்கடா இவ்வளவு வேகமா கிளம்பிட்டு இருக்க? எங்க போற? தெரியல, இதுக்கு நம்ம ஈரோடு தலைவர் வராரு. எது, எந்த தலைவர் சொல்ற நீ? குஜய் அவர் வராரு. அடே டேய், அதுவே ஒரு தற்கூரி கூட்டம், அது ஒரு அரசியல்னு சொல்லிட்டு அங்க கூட்டத்துக்கு போறியாடா நீ? அவர் எங்க அரசியல்லாம் பேசுறாரு? அவர் அரசியல்லாம் பேசல, அவர் பேசுறதுலாம் டெய்லி கண்டென்ட் எல்லாம் பேசுவாரு. பாக்குறோம்ல, அவர் சூப்பரா அப்டேட் பண்ணுவாரு தெரியுமா? இப்ப ஈரோடு பத்தி அவர் எடுத்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாராம், இன்னைக்கு பேசுறாரு. நான் அதை நோட்ஸ் எடுத்து என் ஜிகேல எழுதுறேன். கபாலீஸ்வரா, நான் சொல்றதை கேளு. அவனுங்க சரியான புளிப்பு. நீ போயிட்டு மாட்டிக்கணும்னு வச்சுக்க, ஹாஸ்பிட்டல் சோறு தான் ஞாபகம் வச்சுக்க. இங்க பாரு, அப்பா பாரு, 3 வேளை சாப்பிடுறிய, பேக் யார் வாங்கி கொடுத்தா? அப்பா அப்பா பாடுறா. கபாலீஸ்வரா சொல்லு. என்னவா விட்ட பேர் அவடையப்பா, அவ்வளவுதான். நான் தலைவர் கூட்டத்துக்கு போனோம், தலைவர் வேற வெயிட்டிங். டேய் அப்பா முக்கியமா இருக்கிறா கபாலீஸ்வரா. பா எனக்கு அவர்தான் முக்கியம், நான் போறேன். இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் நம்ம பையனுக்கு என்ன ஆச்சு? ஐயோ கபாலீஸ்வரா, டேய் அப்பா சொல்றேன்டா, நின்றா. தலைவர் பாத்தியா? தலைவர் பேச போறாருன்னு நினைக்கிறேன். வேற எல்லா அதாவது கண்ணெல்லாம் கலங்குது ரொம்ப. ஏன்னா எவ்வளோ அன்பு என் மேல. உங்களுக்காக ஒன்று சொல்லணும், எப்பவுமே சொல்றது தான், என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு நண்பா நண்பீஸ். இப்போ இந்த ஈரோடுனாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது என்னன்னா மஞ்சள். அந்த மஞ்சளோட வாசனை, அந்த அவளோட அழகு, அப்பா 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 என்ன மாதிரி இருக்கு. கண்ட்ரோல் தலைவரே, கண்ட்ரோல். வேற எதனா ஓகே ஓகே குஷி, ஓகே. அப்புறம் இன்னொன்னு, மஞ்சள்னாலே ஒரு பாட்டு ஞாபகம் வருது. மஞ்சள் தலைவரே, ஆடியெல்லாம் சில்ல தலைவரே, இது ஆடியெல்லாம் சில்ல. பாட்டு வேணாம், எல்லாருமே அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஓகே ஓகே குஷி. வேற என்ன பேசுவோம்? உங்களுக்கு பெரியார்னா யாருன்னு தெரியுமா? இல்ல பெரியாரோட வரலாறு என்னன்னு தெரியுமா? ஐயோ பத்தல தலைவரே, சூப்பரா பேசுறா போல. தலைவரே, அவரோட வரலாறு, அவரோட கருத்துலாம் இன்னுமா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆஹா, என்னமா பேசுறாரு அஜிக்கே. பெரியாரு, இந்த காலக்கையர், இது காலப்பயிர். எங்க வீட்டு நாய்க்குட்டி பப்பி. கத்தாது இருக்குங்க. அது என்னப்பா அது? ஏஎம் சார் கேக்குதுங்களா? என்ன மிரட்டி பாக்குறீங்களா? இல்ல கேக்குறேன், நான் அநாகரிகமாக பேசுறீங்க. ஏன் எங்களுக்கு பேச தெரியாதா? என் படம்லாம் பார்த்தது இல்லையா? மெர்சல் பாத்திருக்கீங்களா ஏஎம் சார்? டிகோடிங் ஒருவர் நினைக்கிறேன் தலைவர். டேய் கபாலீஸ்வரா. ஓ இரியா. டேய் கபாலீஸ்வரா. ஓ பெருசை அமைதியா இரு. தலைவர் காலிங்க. கபாலீஸ்வரா. ஓ ஆவுடே. டாடி என்ன எங்க இருக்கற? மை சன், உன்னை நான் இந்த நிலைமையில பாக்குற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்ன நிலைமை? நல்லா தானே இருக்கிறேன் நான். நாளைக்கு எக்ஸாமுக்கு பாரு, என் தலைவர் பாரு இப்பதான் வந்துருக்காரு. காலிகை என் கூட்டம் எவ்வளவு சேர்ந்துருக்குன்னு தெரியுமா உனக்கு? நியூஸ்ல இப்பவே வந்து வதந்திலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. டாடி அமைதியா இரு. தலைவர் பேசினுறாரு, நான் டென்ஷன் ஏத்தாத. அது பேசுறதா கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. ஆமா அதுதானே எழுதினு விடுவோம் நாங்க. நாளைக்கு எனக்கு எக்ஸாம் கரெக்டா காப்பாத்த தான் அப்பா வந்திருக்கேன். வா போயிடலாம். பாரு கடிச்சு விட்டுருவேன் நான். எல்லாம் வந்துட்டானா நான் வேற மாதிரி மாறிடுவேன். வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் உன் பையன். எங்கெல்லாம் வந்துட்டானா கடிச்சிருவேன். அமைதியா இரு. டேய் அப்பா உன்னை இப்படி பாக்குறதுக்கு நான் ஆசைப்பட்டேன். வாடா போலாம். சும்மா டிஸ்டர்ப் பண்ணாத டாடி. ஆவுடை ஓ கிளம்பு. நீ ஆவுடை போ. எப்படி மறைஞ்சு வரதா இருக்கு. கூட்டத்துல இருந்து அசிங்கமா இரு. போ கிளம்பு. எங்க திரும்ப போகுது புள்ளையா இதெல்லாம். நீங்க பேசுங்க தலைவரா. அவன் கடை என்ன உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது சார். ஏன்னா இவங்கதான் என்னோட சொந்தம், என்னோட உயிர், எல்லாமே இவங்க மட்டும்தான். நீ யாரு நான் யாரு? ஏய் இரு இவங்க மட்டும் தான். ஏய் தம்பி, ஏய் இறங்குப்பா. முத்தக்குண்ணா. ஏய் இறங்குடா. ஏய் இறங்கு, கீழே இறங்கு. நல்லா இறங்கு. பா
கீழே இறங்குப்பா சொல்றேன்ல இறங்கு. தலைவா இறங்க மாட்டேன் தலைவா, முத்தம் கொடு தலைவா. குஷி தலைவரே கேட்க மாட்டான் தலைவரே, பேச்ச நீங்களே பேசுங்க, நான் கிளம்புறேன். அவளுதான் அவனுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு அவனுங்களுக்கு. கீழே இறங்க, நீ கீழே இறங்க, நான் முதல் தர இறங்க. சரி சரி தலைவா இறங்கிட்டேன். போதுமா? போதும். டேய் என் மேல உயிரா இருக்குன்னு சொல்லிட்டு உங்க உயிரெல்லாம் விட்டுறாதீங்கடா மேலே. வேணாம், தேவையில்லாது. அப்புறம் ஏற்கனவே ஒரு சம்பவம், அது நீங்க பண்ணீங்க, நான் பண்ணேன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து இது மேல ஒருத்தன் ஏறி அது நீ கீழே விழுந்து அவ்வளவுதான், என்ன நீங்களே அனுப்பிடுவீங்க போல வீட்டுக்கு. சரி இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா இருக்க பாருங்க. அப்புறம் எல்லாருக்கும் நம்மளோட நண்பா நண்பீஸ், என்னோட குஷி நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன். ஆமா பாயிண்ட் எடுக்கிறாருப்பா. நம்ம இப்ப என்ன படிக்க போறோம்னா உங்களுக்குலாம் நான் ரைம்ஸ் சொல்ல போறேன். ரைம்ஸ் சொல்லுன்றாரு. அது ரைம்ஸ் என்ன கதை? ஓகே, தாமுக தீயசத்தே இந்த பக்கம், தாமுக சரி ஆளே இல்லடா, கீழடா கீழடா. தீயசத்தே ஜீவா இந்த பக்கம், தாமுக என்னடா இந்த தீயசத்தே. எந்த சைடு சொன்னாலும் போங்க, நீங்க தான் இருக்கீங்க, நீங்க தான் பண்ணணும். ஆவேகா அது தீயசத்தே. ஜெய் ஜெய் ஜெய். நம்ம கட்சிடா அத போய் தீயசத்தின்றோம். தீய சக்திலடா, தூய சக்தி. தூய சக்தி. ஆவேகா ஐயோ நானா தூய சக்தி. ஆவேகா ஐயோ இந்த ஆளு தூய தூய சக்தி.